இந்த நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 51 வங்காளதேசிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். நேற்று முன்தினம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் முதலாவது முனையத்தில் அதிகாரிகள் சோதனை செய்வதையும் அவர்கள் தவிர்த்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி ஹோட்டல் பதிவு தொடர்பில் போலி ஆவணங்களையும் இவர்கள் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்ததாக மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு ஏஜென்சி தனது அறிக்கையில் கூறியது. விமான நிலையத்தில் பயணிகள் வந்திறங்கும் முனையத்தில் 67 அந்நியர்கள் பரிசோதனை செய்யப்பட்ட போது இந்த 51 வங்காளதேசிகளும் போலி ஆவணம் வைத்திருந்தது தெரிய வந்தது. சோதனை செய்வதற்கு முன்பு இவர்களுள் சிலர் பயணிகள் வந்திறங்கும் இடத்தில் அங்கும் இங்குமாக நடமாடிக் கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் சோதனை செய்த போதுதான் அவர்கள் போலி ஆவணங்கள் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. இவர்களுள் சிலர் வழக்கமான பரிசோதனை நடைமுறைகளை பின்பற்றுவதை தவிர்க்க முயன்றுள்ளனர். அது மட்டுமின்றி இவர்கள் எதற்காக மலேசியாவுக்குள் நுழைய விரும்புகின்றனர் என்பதிலும் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சோதனை செய்தபோது ஒருவர் தப்பி ஓடவும் முயன்றார். அவரை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். 1959 63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் நிபந்தனைகளை நிறைவு செய்யாத இந்த 51 வங்காளதேசிகளும் மலேசியாவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. இவர்கள் போலி ஆவணங்கள் வைத்திருந்ததோடு மலேசியாவில் தங்கியிருக்கும் காலத்தில் செலவுக்கு தேவைப்படும் போதுமான பணத்தையும் இவர்கள் வைத்திருக்கவில்லை. அது மட்டுமின்றி மலேசியாவுக்கு ஏன் வருகிறீர்கள் என கேட்டபோது அவர்களால் சரியான விளக்கமும் சொல்ல முடியவில்லை என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவித்தது. இவர்களுள் சிலர் வேலை செய்வதற்காகத்தான் மலேசியாவுக்கு வந்ததாக கூறியிருக்கின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.